வெல்கம் டு வீட்டுக்கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தி டிஷ், அதாவது ஓட்ஸ் வச்சு லட்டு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ இதில் நாம் 2 கப்பு ஓட்ஸ் எடுத்துருக்கோம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுக்க போகிறோம். இந்த அளவுக்கு பொடிச்சுக்கிட்டா போதும். பாருங்கள், லைட்டாக கொரகொரன்னு இருக்கும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கோம். இதில் 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதில் நாம் பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த ஓட்ஸை தட்டி வறுத்தெடுக்க போகிறோம். நம்ம எடுத்துருக்கிறது 2 கப்பு ஓட்ஸ், கூடவே 1/2 கப் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் எடுத்திருக்கோம். நல்லா மணம் வர அளவுக்கு நாம் இதை வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா மணம் வந்தாச்சு. நல்லா முறுமுறுன்னு வறுபடவும் செஞ்சுருக்கு. ஒரு 3 to 4 minutes இது நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை எடுத்துடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம அதே பேன் வச்சுருக்கோம். இதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதில் உடைச்ச முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது லைட்டாக வறுபட்டாச்சு. இதில் நான் 1 கப்பு கருப்பட்டி எடுத்திருக்கேன், உடைச்சி வச்சுருக்கேன். இது கூடால ஒரு 3 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லம் எடுக்கிறீங்கன்னா 1/2 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் இதில் கருப்பட்டி எடுத்திருக்கேன். கருப்பட்டி எடுக்கும்போது இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கரையட்டும். இப்போ கருப்பட்டி நல்லா கரைஞ்சாச்சு. இதில் கொஞ்சம் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இனி நாம் பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த ஓட்ஸை சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது ரொம்ப ஹெல்த்தி கூட. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வைக்கலாம். ரொம்ப ஆற தேவையில்லை, கை தொடுற பக்குவத்துக்கு நம்ம இதை ஆற வைக்கணும். இப்போ இது லேசாக சூடாக இருக்குது. இதை நாம் சின்ன சின்ன உருண்டைகளாக கை கொண்டு உருட்டி எடுக்கணும். இதுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு இதில் நான் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் வச்சுருக்கேன், அதில் போட்டு புரட்டி எடுத்துக்கலாம்.
இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட ஹெல்த்தி ஓட்ஸ் லட்டு சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதை ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷாக வீட்டில் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.